ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யோசோகுரா ஃபேமிலி சீரிஸோட எபிசோட் 16 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மேலே தரமா இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை போலாமா. போன எபிசோடோட ஃபுல் ரிவீல் இப்போ காமிக்கிறாங்க ஷார்ட்டா. அதோட முடிவா ஃபுட்டபாவும் நம்ம கியோச்சிரோ கிட்ட யாரோட வயசுன்னு கேட்க பேனிக் ஆகாத, கண்டிப்பா மிட்சுமியா கொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ஹைபிரினேஷன்லாம் நம்ம ஹெட்ரிங் ஒருத்தங்க போட்டுருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அது வகையில் மிட்சுமியா கிட்ட தான் அது இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெம்போப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளு தான் இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ப்ரீவியஸ் ஹெட்ரிங்க போட்டுருந்த அந்த ஆள் இப்போ வந்திருக்காரு. அதனால சரிவா ஒரு கை பார்த்துருவான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப இப்போ மிட்சுமியும் ஹீரோவை பார்த்துன்னு இருக்காங்க. திடீர்னு ஷட் டவுன் ஆக என்ன இது கரண்ட் போயிடுச்சு, ஏன்னா வயருக்கு கட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து செக் பண்ணலான்னு பார்க்க அந்த டைம் டவரும் கிடைக்கல, யாருக்கும் கால் பண்ணவும் முடியல, நன்னோகிட்டையும் பேச முடியாதனால அவங்களும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்க பார்த்தா அந்த கேங்கோட கேப்டன் மாதிரியான அந்த ஆளு இப்போ உள்ள வந்துட்டு அந்த சர்க்கியூட் போர்டியே வயர்ஸ் எல்லாம் பிரிச்சு எரிஞ்சிட்டு போறான். இன்னொரு பக்கம் ஹீரோவோட ட்ரீட்மெண்ட்டும் இப்ப தட போறதுனால மிட்சுமியும் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க ஹீரோவோட கை கொஞ்சம் கொஞ்சமா கோல்ட் ஆகுது. அசனோ சித்ராகரா. அதுக்கப்புறம் கியோச்சிரோவும் ஹைபர்னேஷன் பண்ண அந்த ஹெட் ரிங் போட்டிருக்க அந்த ஆளு கிட்ட வரான். வா செரி பிளாசம் ரிங் போட்டுன்னு இருக்கிறவ 9th ஹெட் அவங்களோட ரிங்கை நீ ஷேர் பண்ணி இருக்க, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? அப்பா என்னது அப்பாவான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக்காக இன்னொரு பக்கம் இப்போ அசனவை காமிக்க, என்னால இப்போ இந்த இடத்த விட்டு போக முடியாது, அசனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் எதனா பண்ணி ஆகணும். அந்த டைம் அவங்களோட அம்மாவோட போட்டோ பாக்குறாங்க. அதுல அவங்களும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சின்ன நீடல் மாதிரியான இன்ஜெக்ஷன் எடுத்து அவங்களோட பிளட் எடுக்க பாக்குறாங்க. இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை, இதுதான் இவனோட உயிர் பழக்க வைக்கிற ஒரே ஒரு வழி, இந்த இடத்துல நான் செத்தா கூட இவன் செத்துக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இப்ப பிளாஷ்பேக்ல அவங்க அம்மா கிட்ட அவங்களும் பேசினு இருக்காங்க. மிட்சுமி நம்மளோட பிளட் லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர் கொண்டது. ஸ்பெஷல் பவரா? ஆமா, நம்மளால சூப்பர் பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியும். அதாவது அதை பயன்படுத்தி மோசமான வேலைகளையும் செய்ய முடியும். ஆனா அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவிலான விஷயம் தான். நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நல்லபடியா தான் இருக்கும். ஆனா மத்தவங்க அதை நாடியே நினைக்கும் போது தப்பான வழியில அதை பயன்படுத்தி மோசமான வேலைகளை செய்வாங்க. அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நம்மளோட பிளட் லைனை எப்பவுமே நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். முக்கியமான சமயங்கள்ல மட்டும்தான் அது நீ மத்தவங்களுக்கு கொடுக்கணும். மத்தவங்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது தான் உனக்கு பிடிச்ச பர்சனுக்காக அது பண்ணு. அதுக்கப்புறம் அவங்களோட பிளட் எடுக்கிறாங்க. அதை எடுத்து ஹீரோக்கு குளுக்கோஸ் டியூப் மூலியமா ரத்தத்தை உள்ள செலுத்துறாங்க. இது எப்படியா ஒர்க் ஆகுனா நல்லா இருக்கும். சொன்னோ செலுத்துறாதரா ஏஞ்சுக்கடா நீ விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுன்னு இருக்க அந்த டைம் பின்னாடி இருந்து யாரோ டோர் திறக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அந்த கேப்டனும் திடீர்னு சத்தமே இல்லாம நம்ம மிட்சுமியை அட்டாக் பண்ணலாம் வர. மிட்சுமியும் இதெல்லாம் தெரியாம ஹீரோவை பார்த்து அழுதுன்னு இருக்கும் போது அவனும் மிஷன் கம்ப்ளீட்டட். அவன் அட்டாக் பண்ணலாம் வரும்போது ஹீரோ சடனா ஏஞ்சி தடுத்துறான். இவனுங்க ரெண்டு பேரும் ஷாக்கா வராங்க. ஹீரோவும் மிட்சுமி மேல இருந்து கையாடுறா, அவ கிட்ட போவாத. அந்த கேப்டனும் அப்படின்னா இது. அதுக்கப்புறம் ஹீரோ ஷூட் பண்ற அந்த கண்ணுலோட புல்லட்ல இருந்து தப்பிக்க ஹீரோ விட்டு கொடுக்காம அவனை போய் அடிக்கிறான். என்னதான் பவர் இருந்தாலும் ஹீரோவோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ ஹீரோவும் யோசிக்கிறான், என்னதான் இங்க நடக்குது, என் பாடி ஏன் இப்படி இருக்கு, என்னோட உடம்பு நான் இப்போ ரொம்ப லேசா உணரேன், இவனோட மூமெண்ட் எல்லாமே எனக்கு ஸ்லோவா தெரியுதுன்னு சொல்லிட்டு இவன் அதோட தலைவனை அடிச்சு போட்டுனே இருக்கான். ஒரு அடியுமே தரந்தாங்க. ஹீரோவும் மூச்சு வாங்கி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு தலை வலிக்குது. ஆஹா, நான் நினைச்சது உண்மைதான், இப்போ ஒசோகுரா பிளட் தான் நீ எடுத்திருக்க அப்படின்னு அந்த கேப்டனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னோட பாடிய ஒசோகுரா பிளட் டைரக்டா ஏத்துக்கிறதுனால பின்னாடி மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் இப்போ வரப்போகுது. ஏன்னா அந்த பிளட் லைன் உன்னோட ஒவ்வொரு செல்லையுமே ஆக்டிவேட் பண்ண போயிட்டு அது மட்டும் இல்லாம உன்னோட பிரெயின்ல இருக்கிற செல்ஸையும் கண்ட்ரோல் எடுத்து சுயநினைவை இழக்க வெஞ்சிடும். முக்கியமான விஷயம் அசோகுரா, அது வச்சு பரவாயில்ல, சைடு எஃபெக்ட்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் சாக தான் போறோம், அதனால சாக தயாரா? அப்ப ஹீரோ டென்ஷனாவா மிட்சுமியா அவனை கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்றாங்க. உன்னை நீயே ஃபோக்கஸ் பண்றா, எந்த விதத்திலையும் சுயநினைவை விட்டு கொடுக்காது. ஆனா மிட்சுமி எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இல்ல, உன்னோட மனசை அமைதியா உன்னை சுத்தி நடக்கிற விஷயத்தை யோசிப்பாரு. இப்ப நீ இந்த இடத்துல இறந்துட்டேன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். பேசாம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இறந்துடுவோமா? அதனால உன்னோட கண்ணை மூடுறான், ஃபோக்கஸ் பண்ணு என்னோட வாய்ஸை மட்டும். உன்னால உன்னோட பாடியோட எக்கோவை உணர முடியுதா? அந்த ரத்த ஓட்டத்தை, உன்னோட இதயத்தோட சுவாசத்தை, உள்ள செல்ஸோட நடமாட்டத்தை உணர முடியுதா அப்படின்னு சொல்ல ஹீரோவால கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையுமே உணர முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோக்கோ கான்ஃபிடன்ஸ் வர அந்த டைம் அந்த கேப்டனும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்தவன் இவங்க கிட்ட வந்த உடனே மிட்சுமியும் கண்ணால ஷூட் பண்ண, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுமி அட்டி போட, குட் பை குட்டி பையா. ஒரே ஒரு அடிதான் ஹீரோ நிக்கும் போது தன்னம்பிக்கையே இல்லாதவன் மிட்சுமி கொடுத்த தன்னம்பிக்கையால போட்டு அடிக்கிறான். அவன் கொடுத்த ஒரே ஒரு அட்டாக்ல அவன் பின்னாடி போய் பார்த்தா அவனோட வயிறு ஓட்டப்பட்டிருக்கு. எங்க என்ன நடக்குது, என்ன இது ரீஜெனரேட் ஆகல அப்படின்னு ஒரு நிமிஷம் அவனு ஷாக் ஆகுறான். உண்மையிலேயும் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு கீழே அவனை விட. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கியோச்சிரோவும் 9th ஹெட்டோட செரி பிளாசம் ரிங்கு அதையே நீ இன்னமும் திருப்பி கொடுக்காம இருக்க. அப்பா நீ இன்னமும் மாறலடா கியோச்சிரோ, நீ மட்டும் கிடையாது, உன்னோட சிப்ளிங்ஸ் மொத்த எல்லாருமே அப்படியே தான் இருக்கீங்க பார்க்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நேரம் அந்த மேன்ஷன்ல அந்த பையன் கண் விழிச்சிட்டு இருப்பான். அதனால உங்ககிட்ட எந்த விதமான எனக்கு பிரச்சனையும் கிடையாது. நான் உங்களை எல்லாம் ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறேன் மை பசங்களா அப்படின்னு அவர் பேச்ச மாத்த. ஒரு நிமிஷம் அப்பா, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது பதிலே உண்மையை ஒழுங்கா ஒத்துக்கோங்க. நீங்க எதுக்காக வந்தீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் உயிரோட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீங்க டெம்போ யூஸ் பண்ணி அசனோவை ஸ்ட்ராங்கர் ஆக்க தான் இந்த மாதிரி பார்த்திருக்கீங்க. எதுக்காக? என்ன அசோகுராவோட
பிளட்டே ஒரு விதமான ட்ரக் மாதிரி தான். நிறைய பீப்புள்ஸ் அதை எடுப்பாங்க, அதுவும் சூப்பர் பவர் கொண்டதுனால அது ஒரு அடிக்ஷனா மாறிடும். ஆனா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மிட்சுமி அவளோட கையால அவனுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத மாதிரி ஆட் பண்ணாம நேச்சுரலா டைரக்டா கொடுக்குற மாதிரி இந்த வேலையை நீங்க பார்க்க வச்சிருக்கீங்க. அதுக்காகவே தான் அவனோட மிஷின் அப்ப நீங்க அவனை அட்டாக் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி இதுதான் ஒரு சான்ஸா நீங்க உங்களுக்காக பயன்படுத்திக்கிறீங்க. அதனால உண்மையா சொல்லுங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க? என்னடா நீ குழந்தை பையனாகவே இருக்க, தன்னோட ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு ஆக்கிரியா இருக்க அவ கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாம மிட்சுமி ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாமா? நான் ஃபாதரா அதான் பண்ணணும்டா. உனக்கு எங்க இருந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிய போகுது? யோ யாரை பத்தி என்னையா நீ கேட்கற? தேவையில்லாம இப்படி பேசி மண்டையை குழப்புற. சரிடா, உன்னோட மண்டையை நான் குழப்ப வரும்ல. எந்த இடத்துல என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, அதனால நான் இப்ப கிளம்ப போறேன். அது மட்டும் இல்லாம கோலியாத்துக்கு நடந்த விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிடு. உன்னை நீ நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. ஒரு நிமிஷம்ப்பா, உனக்கு தன்னோட ஃபேமிலி மாதிரியே எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்ல, அதுக்காக சிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்டாக் தான். அந்த காடே ஃபுல்லா அவனோட ஸ்பைடர் வெப் மூலமா ஒரு சூறாவளியை உருவாக்க எல்லாமே பீஸ் பீஸா கட் ஆகுது. அதோட இப்ப ஹீரோ காமிக்க ஹீரோவும் சாந்தமா வரான். அசனோ எப்படியா உயிரோட வந்துட்டுடா, நான் நல்லா தான் இருக்கேன், பரவாயில்லடா, உனக்கு எந்த வேலையோட சைடு எஃபெக்ட் அது காட்டல, பிளட் மிட்சுமி விடு. ஹீரோவும் அதுக்கப்புறம் அவங்களே கட்டி பிடிக்கிறான். ரொம்ப நன்றி மிட்சுமி, நீ என்ன காப்பாத்திட்ட. ஏய் கூத்தடி, இதெல்லாம் போதும். எங்கன்னா எங்களை கால் பண்ண தோணுச்சு உங்களுக்கு. மிட்சுமி அங்க என்னதான் நடக்குது? எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்க, நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். ஷேனாக்கா நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கும். மன்னிச்சிருக்கா, இந்த இடத்துல ஹைபர்னேஷன் போனதுனால கம்யூனிகேட் பண்ண முடியல, எல்லா விதமான வயசும் கட் ஆகி போயிடுச்சு, அதனால கரண்ட் கூட இல்ல. சரி ஃபீல் பண்ணாத, ஹைபர்னேஷனை டீஆக்டிவேட் பண்ணிடலாம். எல்லாரும் கேட்டீங்களா? மிட்சுமியும் அசனவும் நல்லா தான் இருக்காங்களாம், அதனால இந்த வேலையை சீக்கிரமா முடியணும். அதுக்கப்புறம் எல்லா எனிமிக்கும் ஒரே இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. அதன் வகையில நம்ம கெங்கோவும் மிட்சுமி வேஷம் போட சொல்லி ஷியானும் சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் போட்டுட்டு இவங்களோட கவனத்தெல்லாம் ஈர்த்து மிட்சுமி இங்க இருக்கா, இவ்வளவுதான் பிடிக்கணும், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே தோத்தின்னு போறாங்க. எல்லாரையும் போயிட்டு உனக்கு பின்னாடி ஓடி வர வைக்க கரெக்டா நானோயோ ஒரு இடத்துல நிற்கும் போது அவனை கட்டு வச்சு என்ன காப்பாத்து நானோய். ஓகே கெங்கோ அண்ணா, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் கீழே ஒரே ஒரு குத்து தான் மிகப்பெரிய பழமாயிட்டு அதுல வீந்துறானுங்க. என்னது நம்ம ஒரு டிராப்ல மாட்டிக்கணும், சாவங்கடா சாவங்க. ஆனா செஞ்சு உங்களோட வேலை தான் இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒன்னா பேக் பண்ணு. அவனுங்களால எதையுமே பண்ண முடியல அந்த கவரை. இதனோட விளைவா ஃபுட்டாபாவா அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனுக்கு எல்லாரையும் சுவாயிட்டு போட்டு பார்க்க வர்றாங்க விண்வெளிக்கு. இந்த சீன் எல்லாமே செம சூப்பரா இருக்கும். பாய் பாய். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கியோச்சிரோவும் அவங்க அப்பாவை கொன்னுட்டுப்பான்னு பார்த்தா அவர் அசால்ட்டா அந்த ஸ்பைடரவே பிடிச்சி நின்னுங்கிறாரு. அவரை தவிர்த்து மிச்சம் எல்லாம் அட்டாக் நடந்திருக்கு. பரவாயில்ல கியோச்சிரோ, நீ இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்க. நான் உன்னோட வயசுல எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இப்ப இருக்கு நீ. ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய சேதாரத்தை நீ உண்டு பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன போலியே தான் பையனுன்றதை நீ நிரூபிச்சிட்ட. நீ அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒழுங்கு மரியாதை அந்த ரிங்கை மட்டும் என்கிட்ட கொடு. ஏன்னா அது இருக்கிறதுக்கான தகுதி உங்ககிட்ட இல்ல மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு ஃபீலிங் கூட உங்ககிட்ட இல்ல. நல்லாவே வளர்ந்துட்டீங்க எல்லாரும், எந்த அளவுக்கு பேசுறீங்களே அப்படின்னு சொல்ல அவங்க கிட்ட இருக்கிற ரிங் அவனும் எடுத்துரு. அதுக்கப்புறம் ஹைபர்னேஷனை டீஆக்டிவேட் பண்ண இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் செக் பண்ண செஞ்சவோ அசனோ நீ உயிர் போயிட்டு இதெல்லாம் தப்பு படிச்சிடா. பரவாயில்ல, கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்தவன் இப்ப கொஞ்சம் குணமாயிட்டான், நல்லா தான் இருக்கான், என்ன மன்னிச்சிரா அப்படின்னு இவனுக்கு ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கையும் கொஞ்சம் கொஞ்சமா சுயநலமா இழக்குது. யோசிச்சிரோவை இப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது மிட்சுமி கசத்தை பார்த்துட்டு அவன் அந்த இடத்துக்கு வர. அவன் பார்த்தா இங்க வெறித்தனமா நடந்துக்கிறான். மிட்சுமி என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் இப்படி நிறுத்த முடியல? அதுக்கப்புறம் கியோச்சிரோவா அந்த இடத்துக்கு வர. என்னப்பா அமைதியான முறையில விளையாண்டு இருக்கீங்க போல. கியோச்சிரோனா இவனை வந்து தடுத்து நிறுத்து. டேய் அமைதியான முறையில விளையாண்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு அடிச்சு போடும் போது இல்ல காமெடி பண்ணப்பட்டப்பா. அடடா இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு திந்தவன் திணறான். நானும் யுசோகுராவோட பிளட் அவன் உடம்புல வாங்கிட்டு இருக்கனால அதோட சைடு எஃபெக்ட் இப்ப தெரியுது. இவனை கண்டிப்பா இப்போ நம்ம சாந்தப்படுத்தி தூங்க வைக்கணும். சரியா சொன்ன நானோய், இவனோட பிளட் செல்ஸ் எல்லாமே பாடி ஃபுல்லா அவேக்னிங் ஆகி விட்டுருக்கும். அதனாலதான் இவனோட பாடியை கண்ட்ரோல் பண்றது இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாட்டு ஹெட்செட்ல போட்டு விட்டு இவனை தூங்க வைக்கிறது நல்ல வழியா இருக்கும். அப்படி பண்ற டைம் அது இப்ப இவங்களே விடாம அடிச்சு பிடிச்சி கியோச்சிரோ போ கியோச்சிரோ இவனை பிடிச்சிரு அசால்ட்டா. தம்பி நீ இன்னமும் கத்துக்கணும்ப்பா உன்னோட கண்ட்ரோல் எப்படி பண்றதுன்னு பாடியா அப்படின்னு சொல்லிட்டு காதுக்கு ஹெட்செட் போட்டு விட. எதுக்கு என்னோட ஹெட்செட் போட்டு விடுறேன் அப்படின்னு சீனு கேட்க. இப்ப ரேம்பேஜா இருக்கிறவன அமைதியான ஒரு நல்ல சாங்க பாட வச்சு அது காதுக்குள்ள போயிட்டு அமைதியாக வைக்கணும். அதுக்கான பாட வருபவர் இல்லாம மிட்சுமி பாட மிட்சுமி அவன் சாட்டமாகட்டும் நானும் ரசிக்கிறேன். இது இவன் பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மத்த சிப்ளிங்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவ்வளவு மோசமா இருக்கும் போல. கியோச்சிரோ ஏன்டா இப்படி பண்ற, அசனோகாக இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட ஆரம்பிக்க ஒரே ஒரு சவுண்ட் தான் எல்லாரும் மாட்டியாவே தலைவனோட ஆன்மாவே வெளியே போடுது. அசனோவா அதோட மயக்க போற. அசனோ என்ன ஆச்சு நீ கத்துற. இவன் கண்மொழிக்கிறான். அசனோ கண் வச்சுட்டு என்னாச்சு எனக்கு என் காதல ஏன் ரொம்ப ஹெவியான சவுண்ட் கேட்ட மாதிரி இப்ப எனக்கு தலை வலிக்குது. இல்ல இல்ல அதெல்லாம் கனவுடா புட்டபாவம் என்னடா இங்க நடக்குது. அவனுக்கு இந்த அளவுக்கு அக்கறையா வந்து ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் ஏற்றது நான் பார்த்ததே இல்லையே. இல்ல இல்ல அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஃபேமிலின்னு வரும்போது அங்கங்க பாசம் இருக்கும். மொத்தமா ஒண்ணு நான் இவனை இருக்கல அப்படின்னு அவனை சொல்ல. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி சின்ன கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே தரமா இருக்கும். நம்ம ஹீரோக்கு அந்த யுசோகுராவோட பிளட் கொடுத்துமே ரொம்ப பவர்ஃபுல் வந்திருக்கும். அது அந்த கேப்டனுக்கு 70% கிட்ட இருந்திருக்கும். ஆனா தலை வந்து எவ்வளவு மென்ஷன் பண்ணல. அவனே போட்டு அடிச்சிருக்கானா அதிகமா தான் இருக்கும் கண்டிப்பா. அதனால அடுத்த எபிசோட்லாம் பிரமாதமா போகுதுன்றது தெரியுது. அதனால மிஸ் பண்ணாம பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் அடுத்த வீடியோக்கெல்லாம் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.